வணக்கம், வெல்கம் டு ஜிகே அண்ட் ஆப்டிடியூட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ஃபபெட்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். நம்ம எடுத்திருக்க கொஸ்டின், number of letters skipped in between adjacent letters of the series starting from behind are increased by 1. Which of the following groups satisfy the rule? So question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆல்ஃபபெட்ஸுக்கு நடுவில், அதாவது அட்ஜசன்ட் லெட்டர்ஸ், இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஆல்ஃபபெட்டுக்கு நடுவில் எத்தனை லெட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் பிஹைண்ட் ஆர் இன்க்ரீஸ்டு பை 1. ஸ்டார்டிங் ஃப்ரம் பிஹைண்ட்னா இங்கே எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ஃபபெட்ஸ் வந்து A to Z இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜெட்லேருந்து நம்ம வரணும். ஜெட்லேருந்து A வரைக்கும் வரும் பொழுது, ஸோ அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் வரும் பொழுது அந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஸ்கிப்டு வந்து ஒவ்வொரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனும் இந்த 4 குரூப்பில் எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் ஒன்று பார்க்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக கஷ்டமாக தெரியும். ஆனால் சால்வ் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்குவோம். ஆப்ஷன் ஏல OIGDC. ஸோ நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓலேருந்து ஐ வரைக்கும், ஐலேருந்து GDCD. ஸோ நமக்கு வந்து இங்கேருந்து தான் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ABCD இங்கேருந்து தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து எழுதுவோம். ஆனால் நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் எங்கேருந்து பார்க்கணும்? O தான் வந்து ஹையஸ்ட். அப்போ இங்கேருந்து இன்க்ரீசிங் ஆர்டர் பார்க்கணும். இப்போ இங்கே நம்மளுக்கு C கொடுத்துருக்காங்க. ஸோ Cக்கும் Dக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் வந்து எதுவும் இல்லை. ஸோ ஸ்கிப்டு லெட்டர் வந்து 0. அடுத்தது Dக்கு அப்புறம் EF 2 இருக்கு. ஸோ ஸ்கிப்டு லெட்டர்ஸ் வந்து 2. அடுத்தது GHI நடுவில் ஒன்று ஸ்கிப் ஆயிருக்கு. அடுத்தது இங்க ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ JKLM, அதுக்கப்புறம் N, அப்புறம் தான் O. ஸோ மொத்தமாக 5 லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கும். JKLM N 5. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆர்டர் வரல. 5 1 2 0 அந்த மாதிரி வந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இது நம்மளுடைய ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது இங்கே வருவோம். OMJFA. இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கேருந்தும் அதே மாதிரி நம்ம போடுவோம், ஆரோ போடுவோம். நம்மளுக்கு எங்கேருந்து ஈஸியாக இருக்கும்னா ஏலேருந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இங்கேருந்து போவோம். இப்போ ஏக்கும் எஃப்க்கும் பார்த்தோன்னா BCDE. ஸோ 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் F வருது. அதுக்கப்புறம் Fலேருந்து ஐக்கு வந்து GHI 3 ஆல்ஃபபெட். அதுக்கப்புறம் ஜேலேருந்து எம்முக்கு வரும்போது KL 2 ஆல்ஃபபெட். அடுத்தது எம்லேருந்து ஓக்கு போகும்போது MNO. ஸோ ஒரே ஒரு ஆல்ஃபபெட். அப்போ நமக்கு இந்த இடத்துல இங்கேருந்து வரும்போது நம்பர்ஸ் என்ன ஆகுது? ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. 1லேருந்து 2 போகுது, 2லேருந்து 3 வருது, 3லேருந்து 4 போகுது. அப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய குரூப் வந்து OMJFA. ஸோ நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் எதுவாக இருக்கணும்? ஆப்ஷன் B-ஆ இருக்கணும். நம்ம ப்ராக்டிஸ்க்காக இந்த ரெண்டுத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் C நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா OMKIG. ஸோ இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. இப்போ இங்கேருந்து வருவோம். GHI. ஸோ நடுவில் ஒரே ஒரு ஆல்ஃபபெட். அடுத்தது ஐக்கு அப்புறம் JK. அப்போது ஒரே ஒரு ஆல்ஃபபெட். ஸோ இங்கே ஆர்டரே வரலை, அதனால் இது நம்மளோட ஆன்சர் கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது Kவுக்கும் எம்முக்கும் நடுவில் L ஒன்று இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒன்று. எம்முக்கும் Nக்கும் நடுவில், அது எம்முக்கும் ஓக்கும் நடுவில் அதே மாதிரி ஒரே ஒரு ஆல்ஃபபெட் MNO. ஸோ இது வந்து 4மே சேமாக இருக்குது. அதனால இது கண்டிப்பாக ஆன்சர் இல்லை. அடுத்தது 4வதும் ட்ரை பண்ணிடுவோம். ONLKJ. ஸோ ஆர்டர் வந்து இங்கேருந்து எழுதுவோம். ஜேக்கும் கேக்கும் நடுவில் ஆல்ஃபபெட் மிஸ் ஆகலை. ஸோ 0. அடுத்தது இங்கே வரும்பொழுது கேவுக்கும் எல்லுக்கும் நடுவில் பார்க்க போகிறோம். ஸோ
JKL அதே ஆர்டரில் இருக்குது, அதனால் இங்கேயும் ஆல்ஃபபெட் மிஸ் ஆகலை. அடுத்தது எல்லுக்கும் எண்ணுக்கும் நடுவில், ஸோ LMN ஒரு ஆல்ஃபபெட் மிஸ் ஆகுது. அடுத்தது எண்ணுக்கும் ஓக்கும் நடுவில் பார்த்தோன்னா NO, அவ்வளோதான் கரெக்டு, ஆல்ஃபபெட் மிஸ் ஆகலை. ஸோ இங்கே வந்து 0100 வருது, இதுவும் நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் வந்து இதே மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். நான் வந்துட்டு இதே மாதிரியான ஒரு சம்மு உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சரை கொடுங்க. ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் ப்ரொவைட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரியான நிறைய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.